எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரச சாதம், பால் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கட்டு 2 கட்டு வாங்கியாச்சு. அதை அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்டு பகுதிக்கு மேலே இருக்கிறத வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 மிளகாய் வத்தல் போட்டுட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இதை கொத்தமல்லி கட்டை வந்து நல்லா கழுவிட்டு அது நல்ல தண்ணியில் கழுவிட்டு நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது அந்த கடாயில் போடுங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுங்க. இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அந்த இது வந்து நல்லா அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா வந்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து ஒரு சுற்றுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றோன்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி. இப்போ வந்து மரச்சீனி கிழங்கை வச்சு ஒரு ஸ்வீட் இனிப்பு மாதிரி ஒன்று செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மரச்சீனி கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ காண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் துண்டாக அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில். அதை எடுத்து தனியாக வந்து ஒரு குக்கர் வந்து 2 லிட்டர் குக்கர் இல்லைன்னா 3 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு தனியாக ஒரு கிணத்துல எடுத்து அந்த இதெல்லாம் மரச்சீனி கிழங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு பத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த சீனி வந்து வெள்ளைச்சீனி எடுத்து அதில் மெஷரிங் கப் வந்து 1/2 கப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத எடுத்து அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இதை மாதிரி வந்து சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நல்ல ஒரு சத்துள்ள ஆகாரம். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி. இப்போ வந்து சமைக்காமலே ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பொரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒரு பெரிய சட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பொரி வந்து வெள்ளை பொரி எடுத்து அதில் உள்ளே போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாதாம் பருப்பு வந்து அது 200 கிராம் இருக்குது. அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து 200 கிராம் இருக்குது. அதையும் போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதையும் போட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கையால் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிணம் எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க. வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் ஒரு 200 கிராம் எடுத்து அதையும் அது சேர்த்து அதுக்குள்ள கூட சேர்த்து போட்டுடலாம். அதுவும் போட்டு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு எப்போல்லாம் தேவையோ எடுத்து சாப்பிட்லாம். நன்றி.